ராணுவ வீரர் வீர மரணமடைந்ததை தொடர்ந்து அதை அறிந்து அவரது குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். ராணுவ வீரர் முரளி நாயக் வீர மரணம் அடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முரளி நாயக் என்று சொல்லக்கூடிய இந்த வீரர் இன்று காலை துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்திருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக இது வந்திருக்கிறது. அவரது குடும்பத்தினர் கத்தி கதறி கூப்பாடு போடக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் திரையிலேயே பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக நம்முடைய வீடுகள் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஏதோ மாட மாளிகையோ ஒரு பெரிய வீடோ எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு வீடு தான். அவர்களுடைய அந்த உறவினர்கள், அவர்களுடைய அக்கம் பக்கம் வீட்டார் போன்றவர்களெல்லாம் பாருங்கள், சாதாரண நிலையிலே தான் இருக்கின்றார்கள். தாய்நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈண்டு அவர் நம்முடைய மக்களை காத்திருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. இன்று பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே அந்த எல்லையிலே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே பரஸ்பரமாக இரண்டு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாகவும் அதிலே துப்பாக்கிச் சூட்டிலே முரளி நாயக் வீரமரணம் அடைந்திருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான சோகமான செய்தியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீரமரணம் அடைந்த முரளி நாயக் அவருடைய பெற்றோரான சின்னா நாயக் மற்றும் ஜோதிபாய் தம்பதிக்கு ஒரே வாரிசு. அவங்க அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரே மகனை பெற்றெடுத்த மகனை ஆசையாய் வளர்த்து இராணுவத்திற்கு அனுப்பி வைத்த 25 வயதே ஆன மகனை இழந்துவிட்டு பெற்றோர்களும் உறவினர்களும் கதறி துடிப்பதை பார்க்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. போர் எதற்குமே ஒரு தீர்வு கிடையாது, போர் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். நம்முடைய வீரர்கள் இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வீரர்கள் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தாய் அமர்ந்து அழத்தான் போகின்றார். எனவே இந்த கண்ணீர் வேண்டாம், அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தினாலே நம்முடைய தாய்நாட்டை பாதுகாப்பதற்காகவும் எல்லையை பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் இது போன்ற தற்காப்பு ஷூட்டிங் போன்றவையெல்லாம் நடைபெற வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. தொடர்ந்து இன்று காலை நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டிலே சிலர் காயமடைந்தார்கள் என்று வந்த தகவலோடு சேர்ந்து ஆந்திராவை சேர்ந்த நம்முடைய இந்தியர் இராணுவத்திலே பணியாற்றி வந்தவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. வீரமரணம் அடைந்த முரளி நாயக்கருக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். அவர் இழந்தது மாநிலத்திற்கே ஒரு பேரிழப்பு என்றும், அவர் ஆந்திராவிலே பிறந்து நம்முடைய தாய்நாட்டிற்காக பார்டரிலே சென்று எல்லையிலே சென்று மக்களை பாதுகாப்பதற்காக துப்பாக்கி ஏந்தி நின்று சண்டையிட்டார் என்றும் சொல்லுகின்றார்கள். முரளி நாயக் சொந்த கிராமம் காலிதாண்டா என்ற கிராமத்திலே இருக்கின்றது. அவருடைய புகைப்படத்திற்கு உறவினர்களும் கிராமத்தினரும் அவருடன் படித்த நண்பர்களும் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இராணுவ மரியாதையுடன் அவரது உடல் கொண்டு வரப்படும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். துக்கம் தாழாமல் அவரது எளிய குடும்பத்தை சேர்ந்த அந்த உறவினர்கள் கதறி பிடிக்கிறார்கள். பெற்றெடுத்த ஒரே மகனை பட்டாளத்திற்கு அனுப்பிவிட்டு அவரும் இன்றைக்கு உயிரிழந்து விட்டார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவலோடு அவர்களால் அழுது கண்ணீரே தீர்ந்து போய்விடும் என்ற அளவுக்கு அவர்கள் அந்த செய்தியை கேட்டதிலிருந்து கதறி பிடிப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன.
இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலில் ராணுவ வீரர் முரளி நாயக் வீர மரணமடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.